ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் இது ஜாப் சீக்கர்ஸ்க்கு. ஸோ ஐபிபிஎஸ் இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாரில் ஒரு அரௌண்ட் 6,000 வேகன்சிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ல கிளர்க் போஸ்ட். சரிங்களா? அரௌண்ட் மல்டிபிள் பேங்க்ல வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு அதுக்கு அக்ராஸ் ஆல் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, இது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அப்படின்ற இந்த வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா இதோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, ஜூலை ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. ஸோ இதை வந்து சிஆர்பி கிளர்க்ஸ் 14 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான ஒரு விண்டோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூன் லாஸ்ட்டில் கொடுத்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஜூலை 21 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமுக்கு அவங்களே ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ஒரு 5 days ட்ரைனிங் இருக்குது. அந்த ட்ரைனிங்கான டேட்ஸ் இது ஆகஸ்ட்டில். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இப்போ வந்து ஜூலை மந்தில் இருக்கிறோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் மந்தே சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட்டில் டேட் வெரி சூன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபரில் இருக்கும். சரிங்களா? செப்டம்பர் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா செப்டம்பர் ஆர் அக்டோபரில் இருக்கும். அதுக்கான ரிசல்ட்டும் நவம்பர்லேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் நோட்டீஸ். இதோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 2025 சொல்லியிருக்காங்க ஏப்ரலில். நீங்கள் அதுக்குள்ளேயுமே ப்ளேஸ் ஆயிடுவீங்க ஜாப்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் பேங்க்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11 பேங்க்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்போதைக்கு. சரிங்களா? இந்த இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து அஸ் யூஸ்வல் ஃபார் எவ்ரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான சேம் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 22, மேக்ஸிமம் 28 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் ஆஃப் பர்த்ஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1996 2nd of ஜூலைக்கு முன்னாடி பிறந்தவங்க இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறமா பிறந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2004க்கு அப்புறமா பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. இந்த 2 டேட்டும் இன்க்ளூசிவ் தான். இந்த தேதியிலேயே நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் காமன். இதை பார்த்துக்கோங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years, எஸ்சிஎஸ்டிக்கு 5 years, அண்ட் சம் டிசபிலிட்டிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 10 years வரைக்கும் எலிஜிபிலிட்டி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கீழே அனெக்சஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிசபிலிட்டிஸ்க்கு என்னென்ன கேட்டகரி எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிசபிலிட்டிஸ் இருக்கவங்க மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நாட் ஃபார் ஆல். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆர் கிராஜுவேஷன் அது இஸ் மஸ்ட். சரிங்களா? எதர் இன்ஜினியரிங் டிகிரி ஆர் எனி பேச்சுலர் டிகிரி இஸ் சஃபிஷியன்ட்லி எனஃப் போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோவில். சரி, இந்த நோட்டிஃபிகேஷனில். தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் 850 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபார் ஆல் அதர்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 rupees ஒன்லி. சரிங்களா? மற்றவங்க எல்லாருக்குமே 850 rupees. யூ கேன் பே த்ரூ ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து த்ரூ போத் தமிழ் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜஸில் கூட எலிஜிபிலிட்டி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒன்லி இன் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் அதர் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இதெல்லாமே வந்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். டோட்டல் 100 questions அண்ட் மேக்ஸிமம் மார்க் இஸ் 100 marks. சரிங்களா? ஸோ இப்படி தான் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் நடக்கும். இதுக்கு டைம் வந்து அலாட்டட் வந்து டோட்டல் 60 minutes நீங்கள் 100 questions ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190 questions அண்ட் 200 marks மேக்ஸிமம். 160 minutes இஸ் தி டோட்டல் டைம். ஸோ அதுக்கான ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ ஜென்ரல் ஃபைனான்சியல் அவேர்னஸ் இதை பற்றி கேட்டிருப்பாங்க. அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். பட் அதர் 3 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், தமிழ் ஃபார் தமிழ்நாடு, இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் கட் ஆஃப் ஸ்கோர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க.
தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வி ஆர் கோயிங் டு வேர் டு அப்ளை அப்படின்ற லிங்க்குக்கு போகிறோம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தேன் இல்லையா, இல்லைனாலும் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் பாருங்கள். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப் பேஜ் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதே லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 சப்மிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ஆதார் நம்பர் வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கும். அதையும் நீங்கள் டீட்டெயிலாக கையில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ்க்குள்ள என்னென்னலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சென்டர் அலோகேஷன் வரும். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் யூ கேன் ப்ரிஃபர் ஆன் யுவர் ஓன் சாய்ஸ். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கால் லெட்டரில் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ வேகன்சிஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பேங்க் வைஸ்க்கான வேகன்சிஸ், சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் வைஸ்க்கான வேகன்சிஸும் இருக்குது. ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே வந்துடுங்க. தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா பாட்டமில் இருக்கும் எஸ்டி, ஓகே, தமிழ்நாடு. ஸோ நான் சொன்ன அந்த 11 பேங்க்ஸ்லேயும் ஓவராலாக தமிழ்நாடுக்கு மட்டும் 665 வேகன்சிஸ் இருக்குது. 665 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் அந்த ஸ்ப்ளிட் அப், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு சென்டர்ஸ், எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜோன்ஸில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்ட் செகண்டரி எக்ஸாம்ஸுக்கான சென்டர்ஸ், ஓகேங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் இங்கே தான் நடக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான அனெக்சர் 3 டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு திருப்பியும் போடுறேன். தென் கமெண்ட்லேயே கூட நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பேங்கிங் செக்டரில் ஐபிபிஎஸ்லேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்ததுனால கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.